இவனை முதலில் கரத்தில் ஏந்தியவள் நான் தான். இவனது பிஞ்சு உடல் இப்படி குருதியில் நனைவதை என்னால் பார்க்க முடியாது. இவ்வாறு செய்யாதீர்கள். இவ்வாறாக செய்தால்தான் அவன் புரிந்து கொள்வான் கயாது. எனது உலகத்தில் நாராயணரின் நாமத்தை உச்சரிப்பதே பாவம் என்று புரிந்து கொள்ளட்டும். இந்த பாவத்தை இவனது குருதியால் தான் கழுவியாக வேண்டும். எந்த தந்தையாவது இவ்வளவு கடுமையாக, இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்வார்களா? வா, எழுந்திரு. இவனது நடனத்தை பார்த்தாய் அல்லவா? இனி எனது தண்டனைகளை பார். வேண்டாம், இவ்வாறு செய்யாதீர்கள். அதர்மத்தின் சாம்ராஜ்யத்தில் தர்மத்தின் பாதையில் எவர் நடந்தாலும் அவர்கள் இந்த முள் பாதைகளை கடந்தே ஆக வேண்டும் தேவி. ஆனால் நாராயணரே, தர்ம யுத்தம் செய்யும் வயதை பிரகலாதன் அடையவில்லை. அவன் மிகவும் பயந்து போயிருப்பான். இந்த துன்பத்தை அவன் எப்படி தாங்குவான்? நீங்கள் வீணாக கவலைப்படுகிறீர்கள் தாயே. நாராயணரின் பரிபூர்ண அருள் எனக்குள்ளது. விஷ்ணுவுக்கு எல்லோரும் பூவை அர்ப்பணிப்பார்கள் அவருடைய பக்திக்காக. நான் என்னுடைய உடலையும் மனதையும் அளித்து விட்டேன். இன்று நான் அவருக்கு எனது குருதியால் அபிஷேகம் செய்வேன். ஒன்றை மட்டும் எண்ணிதான் நான் கவலைப்படுகிறேன். அவர் என் இதயத்தில் வசிக்கிறார். அவருக்கு என் பாதத்தின் குருதியை தான் அளிக்கப் போகிறேன். உண்மையில் நான் அவருக்கு என்னையே தியாகம் செய்ய தயாராக உள்ளேன். இந்த உடைந்த கண்ணாடி துகள்களை பாரு பிரகலாதா. இதன் மீது நடந்தால் பிறகு பக்தி அல்ல, வலிதான் தெரியும் பிரகலாதா. நான் பார்க்கிறேன் தந்தையே. ஆனால் எனக்கு இதில் வலி அல்ல, நாராயணரின் அன்பின் ஒளி தெரிகிறது. இங்கு இன்று இந்த கண்ணாடி மட்டும் உடையவில்லை, எனது பிரமையும் உடைந்து விட்டது. இது நாள் வரை நான் என்னை நாராயணரின் மிகப்பெரிய பக்தனாக எண்ணி வந்தேன். ஆனால் இன்று முதல் இந்த பிரபஞ்சம் உன்னைத்தான் நாராயணரின் மிகப்பெரிய பக்தனாக எண்ணும். இனி உன்னை பக்த பிரகலாதன் என்ற பெயரால் அழைப்பார்கள். என் பக்தியை அனைவரும் அறிந்து கொண்டார்கள். அதன் ஆழத்தையும் இனி தெரிந்து கொள்வார்கள். சரியாக கூறினாய் பிரகலாதா.